ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டீம் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு போகணும்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதனால் பேக்கில் வந்து தண்ணி, டிஷ்யூ, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு ஒரு முறுக்கு பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் பசிச்சுன்னா. அடுத்தது பவர் சாப்பிட எடுத்துகிட்டு கீழே போகலாம். எந்த கோயிலுக்கு போகலான்னு நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி அப்பா பர்த்டே வேறு. என்ன ட்ரீட் வைங்கன்னு எங்கள் அப்பா இதுதான் ட்ரீட்டுன்னு விட்டார் கடைசியில். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அப்படியே ஆன் த வேல பிளான் சேஞ்ச் ஆகி தரங்கம்பாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வானம் கருத்துட்டு போய் கிடக்கு. கன்ஃபார்ம் வந்து மழை வரப்போகுது. போகிறதுக்குள்ளே மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா அது பண்ணாலும் ஓட்டம் தூக்கிதான். என்ன மித்ரா பண்ற? மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? சளி பிடிக்கும். ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சுதான் இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜரம் வந்துடும். ஒன்று கேட்டா வாங்கிக்கலையா? ஐஸ்கிரீம் வீடியோவில் நல்லா பளிச்சுன்னு தெரியுதுல்ல, இங்கே சுத்தமாக கண்டு இல்லை. ஒரே டிராஃபிக்கு மாதிரி மங்களாக இருக்கு. எப்ப நாங்க வெளில கிளம்புனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் வந்துருது. போன தடவை பூம்புகார் போனப்போ இதே மாட்டாங்க. ஆமா சரிம்மா. அப்புறம் ஒரு தடவை இதுக்கு போனோமே, மதுரை போனப்பையும் சரியான மழை. ஆமா மதுரை கேரளா போனப்பையும் அதே மாதிரி மழை. நாங்கள் போகிறப்ப குலதெய்வ கோயிலுக்கு போனப்பையும் நம்மளை வந்து தெய்வம் வந்து ஆசை நல்லபடியாக பேசுவாங்க. அப்பா மழை எங்கே வேணா தெரியுதுல்ல, எதுக்கா வந்த மழை நம்ம விட்டு ஆடு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே வந்துட்டோம். வாசல்ல நின்று கும்பிட்டு போ. ஏதோ பேலஸ்குள்ளே போகிற மாதிரி அழகா இருக்கு. மேப்ல எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? வந்துட்டோன்னு காட்டுதா? இதான் மேப்பில் 550 மீட்டர் காமிக்குது. மீட்டர் பீச் வந்து ரொம்ப தூரத்துக்கு. இன்னைக்கு பக்கத்துலயே இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸ்கூலு. பள்ளி. சுனாமி வந்ததா? அதான் இப்போ புளுவா தெரிஞ்சு பாரு. அதுதான் கடலா? கடல் ஃபுல்லாக கடல். கடல் இந்த தெரிஞ்சு பார்த்தியா புளு கலர்லாம். பயமா இருக்கு போ எனக்கு. இங்கே பாரு, கோயிலில் பாரு, சீக்கிரம் பாரு. கோயில் இல்லை, சர்ச்சு. கடலில் பாரு, இந்த மாதிரி 1718 கட்டின இதுன்னு போட்டிருக்கு. ஏறு கடற்கரை போரு. சூப்பரா இருக்குப்பா. வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு புடி. இன்னைக்கு ஒரு பார்க்கிங் தனியா இருக்கா? டேனிஷ் கோட்டைன்னு காட்டுது. எதுவும் கோட்டை மேப்ல உள்ள ஏதோ ஒன்று காட்டுதான். அங்க பார்க்கிங் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா என்ன தெரியல. போட்டிருக்காங்க. ஐயோ இந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருமா. ஒரு பேண்ட் சட்டை
அங்கே உள்ளே போக முடியுமான்னு கேட்டு உள்ளே போயிடுங்க. வாட்டர் இதெல்லாம் இதில் வந்து சேதமடைஞ்சிருக்கு பாரு. எப்படி தான் இந்த பஸ்ஸு மயில். மயிலை பார்த்துட்டேம்மா. ஹாய் மக்களே, தரங்கம்பாடி பார்த்துக்கோங்க. இதான் தரங்கம்பாடி பீச். இந்தாண்ட ஒரு இடம் இருக்கு போலப்பா, அந்த பைக்கு பக்கம் இந்தாண்ட நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி எங்கள் பெரியம்மா அவ்வளோவா இங்கே வந்து வெயில் தெரியல. போகணும் காமிக்கிறேன் வந்து பாருங்கள் மித்ரா. அப்பா வந்து காருக்கு 40 ரூபாயாம்மா, டிக்கெட் வந்து 40 ரூபா. அம்மா நிற்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து எங்கே போகிறோம்னா அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த கடையை தாண்டி. இங்கே வழி இருக்குது பாருங்கள், இங்கே உடச்சிட்டு இப்படி போய் இப்படி டேர்னிங் திரும்பினோம்னா அங்கே போயிடலாம். ஓகே, நம்ம உள்ளே போகலாம். ஓகேவா, வாங்க வாங்க உள்ளே போகலாம். பாருங்க மித்ரா, பாருங்கள் என்ன அதை நைனா மொய்னா என்னது இதுக்கு? இது பார்வை நேரம். ஃபஸ்ட்டு பார்வை நேரத்துக்குள்ளே எங்கள் அப்பா போகிறாங்க. என்னன்னு புரியல, என்ன இருக்குது பார்வை நேரம். இது ஏதோ பழைய காலத்து கோட்டை மாதிரி இருக்குது. இது ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு சுனாமியால். பாருங்க ஃபுல்லாக சேதம் அடைஞ்சு போயிருக்கு பாருங்கள். தான் தரங்கம்பாடி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வராதவங்களுக்கு பாருங்கள் ரொம்பவே புரிஞ்சு போகிற மாதிரி. என்னதுப்பா டிக்கெட் எவ்வளோ? 30 25 20 ருபீஸா ஒரு ஆளுக்கு. இது என்ன அலுவலகமா? என்ன அலுவலகம்னா எதுக்கு இது? டேனிஷ் கோட்டை. டேனிஷ் கோட்டையாம்மா. பாருங்க சேதம் அடைஞ்சிருச்சுல இது இதால், சுனாமியால். இல்லை வெளியிலேருந்து பார்க்குறப்ப வெளிலலாம் நல்லா உடஞ்சி இருந்துச்சு. அப்பா நம்ம ஊர்லலாம் காக்காவே பார்க்க முடியலப்பா. பாருங்க காக்கா காக்கா காக்கா. இப்போ நீயும் ட்ரெண்ட் ஆகிட்டல. இருங்க நான் உங்களுக்கு கடலை கிட்டே என்ன நம்ம வீட்டு குட்டி மாதிரி. இங்கே பாருங்கள் கடலோட வியூ. அதை தான் வந்து பார்வை நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செம்ம அழகாக வியூ. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். கீழே வந்து குளிக்கிறதுக்கு அங்கெல்லாம் நின்று இருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம இங்கே எப்போ நம்ம இந்த பக்கம் போவோமா இறங்கணும்னா? இங்கே பாருங்க சுற்றிலும் கடல். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த டேனிஷ் கோட்டையை தாக்கியிருக்கு. இங்கே பாருங்கள் செம்ம வியூ. அங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த இடம்லாம் உள்ளே போயிட்டு அந்த இடம் பாதை ரொம்ப தூரம் வந்திருக்கு. செம்ம அழகாக வியூ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் டேனிஷ் கோட்டை. இப்போ வந்து அது சேதம் அடைஞ்சிருக்காதுங்க. அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து இப்போ இது பண்ணுற மாட்டாங்க. இங்கே பாருங்க அங்கெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இதுதான் சிமெண்ட் பூசி இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க. ஐயோ பாருங்கள் இது வந்து இந்த கோட்டை அவுட்லைன் மாதிரி இருக்கும்ல, அந்த நின்றுக்கிட்ட அம்புலாம் விடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, நாங்கள் வந்து கீழே பீச்சுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறோம். உள்ளே ஏதாச்சும் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. இந்த நம்ம கூட இந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த டேனிஷ் கோட்டையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கீழே பீச்சில் வேணால் குளிக்கிறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும்.
கிட்ட போய் காமிக்கிற பாருங்க எப்படி சேதம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் நல்லா இடிஞ்சு போய் இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் இப்போ எத்தனோண்டு கதவு. மியூசியமா கடலுக்குள்ள போயிட்டு தெரியுதா? ஆமாம் பாருங்க கல்லாக இருக்குது. இதோ பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கடல் உள்வாங்கியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்களா தெரியுதா? அங்கே பாருங்க ஒரு இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. அங்கே ஒரு கல் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் உள்வாங்கியிருக்கு. ஸோ மியூசியம் சொல்லி போட்டிருக்காங்க. உள்ளே போய் வாங்க உள்ளே போகலாம். இந்த பாருங்க கதவெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ குட்டியாக இருந்திருக்குன்னு சொல்லி. மியூசியம்லாம் இல்லை. வாவ், உள்ளே போனோடனே ஒரு அழகான ஒரு எக்கோ கேட்குது. இப்படி ஃபஸ்ட்டு இப்படியே போய் சுற்றி இப்படி வந்துடுவோம். வாங்க. இது என்ன அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த குண்டு சுடுவாங்க, குண்டு வந்து போடுவாங்கள்ல அது. இந்த இதுவும் அதான் நான் சொன்னேன்ல அந்த வீரர்கள்லாம் நிற்பாங்கன்னு சொல்லி. இது வந்து கல்வெட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி வேறு என்னது சாரி அவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் இதில் இருக்கும்ல சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கல் என்ன வச்சுருக்காங்க? இதெல்லாம் பாருங்கள் கல். உள்ளே பாருங்கள் என்ன எலும்பா? திமிங்கில முள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய எலும்பு இல்லை? செம்மையாக இருக்குது, சூப்பர். இதெல்லாம் பெரிய இங்கே பாருங்கள் கொங்கு நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு இப்பெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இங்கே இந்த மேப்லாம் போட்டிருக்காங்க. இது என்னது? அதோட எலும்பு போல் இந்த பாருங்க உடஞ்சிருக்கு. எவ்வளோ ஸ்ட்ராங்கான இது மாதிரி கல் மாதிரி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் சில பிக்சர்ஸு. அதுக்கப்புறம் இங்கே பாட்டு இருக்குது, அவங்க காலத்தில் யூஸ் பண்ண பாட்டு. இங்கே ஒரு பாட்டு இருக்குது. பிரிட்டிஷ் இங்கே கலெக்டர் மாளிகை, டேனிஷ் மாளிகை, இதெல்லாம் நம்ம இப்போ இருக்கோம் நினைக்கிறேன். இதெல்லாம் டேனிஷ் மாளிகை, இதில் தான் நம்ம இருக்கோம். இதையும் இப்போ மேபி நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குது இந்த பிக்சரை. இப்போ நம்ம வெளியில் அந்த பக்கம் இருந்துச்சுல போய் ரைட் சைடு, அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன? இது எதுக்கு கல் வச்சுருக்காங்க? 5 lakhs கோடாரிகள், 5 லட்சம் ஆண்டுகள் பழமையானது. இதெல்லாம் தான் வச்சு இது வச்சு காப்பாற்றிருக்காங்க அவங்களே. இது என்ன? இது இருக்குன்னே தெரியல. இது என்னது? இது என்ன பல்லா? என்ன தெரியல இது. அப்பா, இது வார் வெப்பன்ஸ். ஆமாம், இந்த இப்படி பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்கல்ல அது. காலத்தில் யூஸ் பண்ண இங்கே பாருங்க இவ்வளோ கத்தி. அப்பா, இதெல்லாம் சிற்பங்கள். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குது. விளக்கு இது பாருங்க அந்த காலத்து விளக்கு. என்னது இது? என்ன இது? என்னது இது? இது அந்த காலத்தில் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அது. இருங்க, இதை இந்த பிக்சரை அப்புறமா காமிக்கிறேன். என்னென்னமோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீங்கான் தட்டு, எவ்வளோ பெரிய தட்டு. இதெல்லாம் இந்த கோட்டை வந்து இது பண்ணதுக்கப்புறம், சேதமடைஞ்சதுக்கப்புறம். கெண்டியின் வாய்ப்பகுதி இது கெண்டி. இதெல்லாம் அந்த காலத்தில் சேதமடைஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருந்தது எல்லாத்தையும் வச்சுருந்தது. பாருங்க, இதெல்லாம் உடஞ்சிருக்கு. இவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. கண்ணாடிகள்
செப்பு தட்டு, செப்பு தட்டு இதெல்லாம் கடலில் நிறைய வகை சங்குகள், நிறைய வகை சங்கு எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க சங்குலாம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜாடி அந்த உருவங்கள் இதுக்குள்ளே இந்த கிடைச்ச மிச்சங்கள் நாகலிங்கம். இங்கே பாருங்க, இது எல்லாமே இது மரத்தாலான நாகலிங்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. அப்புறம் இதனோட சிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே ஏதோ ஒரு நாயக்கர் காலத்து புட்டு, இவ்வளோ பெரிய புட்டு. ஆமாம், நல்லா இருக்கு. இங்கெல்லாம் இவ்வளோ வச்சு இது எல்லாமே ஓவியங்கள். இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள். அந்த அங்கே இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு 2nd century. இது என்னன்னு தெரியல. இது ஏதோ இது மாதிரி இருக்கு. இதான் இந்த தானிஷ் கோட்டை போல். இதான் அந்த தானிஷ் கோட்டை. அங்கே ஒன்று இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. வா போய் பார்ப்போம். The seals of Danish governor. நிறைய பேர் வந்துட்டாங்க மியூசியத்தை பார்க்க. இரு, அதை தான் நம்ம பார்க்கல. இரு, நான் காட்டிட்டு வரேன். இதெல்லாம் வந்து அந்த காலத்து பேப்பர்ஸ். இது பாருங்க, இன்ஸ்கிரிப்டட் காயின்ஸ். இதெல்லாம் பாருங்க. நம்ம வெளியில் போகலாம். ஓகே, நிறைய கூட்டம் வந்துடுச்சு. இதெல்லாம் ஓகே, அவ்வளோதான் இந்த மியூசியத்தில் இருக்குல்ல. இங்கே பாருங்க, இதெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல புதுசாக. இங்கே பாருங்க, இந்த நல்லா இருந்துச்சுன்னா மியூசியம். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உள்ளே இருந்தது. ஆனால் இந்த திமிங்கலத்தோட முதுகெலும்பு தான் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்குலாம். இந்த திமிங்கலத்தோட முதுகெலும்பெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. சுனாமி வந்துச்சுல, அப்போது வந்து நிறைய மீன்கள்லாம் இறந்து போயிருக்கும். அப்புறம் இந்த கோட்டை இந்த பாருங்க, இப்போ தான் கட்டுறாங்க பாருங்க. கோட்டைலாம் சேதம் அடைஞ்சிருக்கும்ல, அதில் வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருந்த பொருட்களெல்லாம் வந்து மிச்சம் இருந்த பொருட்களெல்லாம் இது. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே போனால் அழகாயிடும். அந்தாண்ட போனால் அங்கே பாரு. இரு, நானும் குதிக்கிறேன். குதிச்சுட்டானே, அழகாயிட்டோமா. சரி, இதுதான் அந்த எது நம்ம பார்த்தோம்ல அந்த இதில் சுற்றி ஒரு இது இருந்துச்சுல. கீழே ஏதோ இதுவாக இருந்துச்சு. கேட்டா அப்படிதான் இது இங்கே பாருங்க, அது அந்த மரத்து இதில் பார்த்தோம்னா சுற்றி ஒரு பாதை மாதிரி இருந்துச்சுல்ல. அது அவங்களோட போய் நீங்கள் என்ன பலூன் பண்ணுங்க. அதுதான் இந்த பாதை, தெரியுதா? எது? ஆமாம், இந்த இது அந்த இதில் பார்த்தோம்ல பெருசாக ஒரு இது மாதிரி இருந்துச்சுல்ல. அது மாதிரி தானிஷ் கோட்டையோட உருவம். என்னது சவுண்ட் நல்லா கேட்குது. நல்ல சவுண்ட், காற்று சத்தம். அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. இன்னும் கூட்டம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஃபுல்லாக கடல். கண்ணு கெட்டுற தூரம் வரையும் கடல் தான். ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன். பாய். ஆமாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்து ஜெயிலாம். ஏன் இந்த கோட்டைக்குள்ளே போய் ஜெயில் வச்சுருக்காங்க? ஓ, தப்பு பண்ணவங்கெல்லாம் கோட்டைக்குள்ளே தானே அடைச்சி வைப்பாங்க. அப்பாவை ஜெயிலில் வச்சுட்டு வந்துடும்.
ஏன் அது என்ன தப்பு பண்ணுச்சு? ஜெயிலுக்குள்ளலாம் வைக்கக்கூடாது. வேணா இந்த கோட்டைக்கு ராஜாவாக ஆக்கிடுவோமா? இந்த பாருங்க அந்த காலத்துலேயே என்னம்மா ஒன்றுமே தெரியல. அந்த காலத்துலேயே இது பண்ணியிருக்காங்க பாருங்க. கட்டுற அந்த இன்ஜினியர் யாரோ அவங்களுக்கு ஒரு சல்யூட். இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கல்ல. அந்த காலத்தில் நல்லா டெக்னாலஜி இருந்திருக்கு போலயே. அப்போயே இந்த டிசைன்லாம் வந்துட்டு இந்த புல் இது வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க இதெல்லாம் ஜெயிலு. எக்கோ கேட்குது. நல்லா சத்தம் கேட்குது. என்னது என்ன என்ன அது போட்டிருக்கு? இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஏன் இது என்ன ரூம்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன பீர். இங்கே பற்றி அப்பாவை இந்த கல்லதுக்கே அடிச்சிடுவேன். ஏன் சாவை எடுத்துட்டு வந்துச்சுன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னு பாரு. பீர் மற்றும் வைன் ரூமா குத்துனான்னு வச்சுக்க. இந்த ராஜாக்கள்லாம் இங்கே பேர் படி எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இங்கே எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு ஒரு ஆள் கூட இந்த பற்றியா உள்ளெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஸ்டோர் ரூம் ஃபார் கிச்சன் திங்ஸ். சமையல் பொருட்களுக்கு வச்சுக்கிறதுக்கு. சமையல் அறை கீழே இருந்து செஞ்சோண்டே கொடுக்கறதுக்கு இதெல்லாம் எதோ இருக்குது. அப்புறம் என்ன ஒரு கதவும் ஓப்பன்ல என்ன போல்ட்ரி ரூம். இது 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 ஓப்பனில் இருக்குது. இந்த சிமெண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வீரர்கள் தங்குமறை. இந்த படை இது படை வீரர்களா? போர் வீரர்கள் தங்குமறை. ஆமாம் இது எல்லாமே நீர் கொண்டு வரும் அறை. வழியா இங்கே பாருங்க எப்படி கேவ் மாதிரி. இது பெண்டாக இருக்குது. அதெல்லாம் கட்டமாக இருக்குது. இது பெண்டாக இருக்குது. இதுவும் வீரர்கள் தங்குமறை. இதுவும் வீரர்கள் தங்குமறை. அவ்வளோதான். அப்புறம் அங்கே என்ன வெடி மருந்து அறையா? குண்டு போடுற குண்டு தயாரிக்கிற அறை. ஓகே அவ்வளோதான். கோட்டை சுற்றி நல்லா தான் இருக்கு. ஆமாம் போ வா. இந்த அப்படியே என்ன எடு ஒரு ஃபோட்டோ. இங்கே நின்று எவ்வளோ மக்கள் பாருங்க. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ இது வழியாக வெளில போயிட்டு வெளில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டோர் பாருங்க எப்படி இருக்குன்னு. தாழ்பால பாரு எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அந்த காலத்துல போஸ் பண்ணுறப்ப கதவே தான் உடச்சிருக்கு. வெளில வந்தால் பார்க்கிங். இங்கே இந்த ரைட் சைடில் பீச்சு. அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. பெயிண்டிங்ஸ்லாம் நம்ம வரைவோம். ஆமாம் பெயிண்டிங்கில் வரைகிற லைட்டு. அந்த லைட் இங்கே போய் பக்கத்தில் வீடு ஒன்று கேரளா சைடு நல்லா சூப்பராக இருக்குது. அந்த மெரினா பீச்சு வேளாங்கண்ணியோட இந்த பல்பை தான் பாப்பா சொல்கிறா மேலே. அதில் போயிட்டு வருவோம். இல்லை இல்லை வேணாம் போங்க போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். ராயல் பார்க் அபாயம்னு போட்டிருக்கு பாருங்க இங்கே. மித்ரா ஏதோ கார் ஓட்டு போகிறாளாம்.
எதில் போயிட்டு வரோம்? ரிமோட் காரா அது? இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்களா? மித்ரா ஜாலியாக போயிட்டுருக்கா. பாப்பா நம்ம போய் அதில் கால் நினச்சிட்டு வருவோம்ப்பா. போகலாம் இரு. இது என்ன இது போட்டிருக்காங்க? ஒரு பரிசு இடமா? இரு பாப்பா வரட்டும், இருடா. அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. பார்க்குறா அவன் நம்ம தான் ஓட்டுறாமா இல்லை தானா போ. கடலே உள் வாங்கியிருக்க மாதிரி இருக்குல்ல. இங்கெல்லாம் ரொம்ப அலை வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய பாறாங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பயங்கரமாக வருது அலை. இது வரைக்கும் கூட தண்ணி வரும் போல இருக்கு. பாருங்க ஈரமாக தான் இருக்கு, ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கு இந்த மண்ணெல்லாம். இதெல்லாம் அரிச்சிருக்கு பாருங்க அப்படியே. பாருங்க இது வரைக்கும் வருது. அதான் இது வரைக்கும் வருது. அதான் அது வரைக்கும் ஈரமாகவே இருக்கு பாருங்க. திடீர்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போயிட்டாளுங்க அவளுங்க? அங்கே செவுரெலாம் அப்படியே சாஞ்சி போய் கிடக்கு. ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. இது வரைக்குமே தண்ணி வந்துடும். மித்ரா இங்கே பாரு. இந்த கடலில் குளிக்கிற அப்பா வேறு காரைக்காலமா அங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தண்ணி வருது பாரு, தெரியுதா? இது வரைக்குமே அவனுக்கு வருது. இங்கே பாரு, இப்போ வரும் பாரு அலை. இங்கே நிற்காச்சும் ஒரு ஃபோட்டோ எடுங்க. அடுத்த கடல் அவ்வளோதான், தரங்கம்பாடி பார்த்தாச்சு. அடுத்தது காரைக்கால் போகிறோம். காரைக்கால் பீச்சுக்கு போகிறோம். இங்கே ஃபுல்லாக வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்கே வேற ஒன்றும் இல்லை. இங்கேருந்து 11 கிலோமீட்டர், அதாவது தரங்கம்பாடி பீச்லேருந்து காரைக்கால் பீச்சுக்கு 11 கிலோமீட்டரு போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில வந்து ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னது ஹார்பர் மியூசியம் பார்த்தாச்சு. தர்ஷினி அதை டர்பர்னு சொல்லிட்டு இருந்துச்சு. தெரியாதுல்ல.
கண்டுபிடிச்சி. அக்பர் தானே? ஆர்பர். ஆர்பர். ஹார்பர் ஆர்பர். அழகா இருக்கு எல்லாமே. இங்க பாரு, இதெல்லாம் பழைய காலத்துலலாம் இங்க இத மாதிரி வீட்டுலலாம் இருந்தாங்க. ஸ்கூல்ஸ் இதெல்லாம். ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல். ஸ்கூல் ஸ்கூல் தான் இதெல்லாம். வீடு வீடு. அரண்மனை. ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்தவர். பிரிட்டிஷ் பண்ணையார் ஆச்சு. உங்க ஊர்லலாம் யார் ராஜா? எவ்வளோ பேர் வராங்க பாரு, வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ராஜா. பையனுங்க தான் ராஜா, பொண்ணுங்கன்னா? இதான் என்ட்ரன்ஸ் அவன் வந்தது. என்ன போட்டிருக்கு? 1772வா? 1792. 1792. 1792. ஆஹா, 1702. எப்படி இருக்கு பாரு, டோர்லாம் எப்படி இருக்கு பாரு. டோர் மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.